டே பத்தியா டிஃபன் சாப்பிட்டு உடனே கிளம்பிடலாம், லேட் பண்றத சரியா? எங்கடா போக போறோம்? டே நேற்று நைட்டே சொன்னேனேடா, இந்த ஸ்பீக்கர் போடுறவன், பந்தல் போடுறவன், சேர் போடுறவன் எல்லாரையும் நீங்க போய் பார்த்து பேசிடணும். அப்பதான் எல்லாரும் கரெக்டான நாளைக்கு வந்துருவானுங்க இங்க. சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வாங்கம்மா, அன்னத்துக்கு அங்கேயே நின்று நிற்கிறீங்க? இருக்கட்டும்பா, எனக்கு வேலை இருக்குதே, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன். எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க முதல்ல உட்காருங்க, டீ குடிக்கலாம். டீ குடிச்சிட்டு பொறுமையா சொல்லுங்க. எப்பா சிவா, இது நம்ம வீடுப்பா, நான் எப்போ வேணாலும் வந்து டீயை குடிச்சுப்பேன் சரியா? நான் வந்து விஷயத்த சொல்லிட்டு கிளம்புறப்பா. ஒரு வீட்டில் வேற கல்யாண ஃபங்க்ஷனுக்கு எங்கேயும் வெளியே போகிறாங்களாம், பூ கேட்டுக்கிறாங்க. நான் எடுத்துன்னு போய் குத்துட்டு வேற வரணும். நான் விஷயத்த சொல்லிட்டு போறப்படுறேன். சரிம்மா சொல்லுங்க, ஏன்னைக்கு நீங்க நான் சொன்னது கேட்டுக்கிறீங்க? டே வீடாண்டா அர்ஜென்ட்னு சொல்றாங்கல்ல, நீங்க சொல்லுங்கம்மா. நான் வரும்போது நீங்கள் பேசினதெல்லாம் கேட்டுன்னு தான் இருந்தேன். ஏதோ கோழெல்லாம் கட்ட போகிறேன்னு சொல்லின்னு இருந்தீங்களே. எப்பா அதெல்லாம் முக்கியம் இல்லைப்பா, அதை விட முக்கியமான விஷயம் பந்தக்கால் நடுறது. நாளைக்கு அதை நட்டுருவோம் சரியாப்பா? ஏம்மா நாளைக்கு தான்ப்பா பந்தக்கால் நட போறோம். அதுக்கு தான் அந்த ஸ்பீக்கர் செட்டு, பந்தல், சேரு எல்லாமே. நாளைக்கு இங்க எல்லாரையும் கூப்பிட்டுற மாட்டேன் ஊர்ல இருந்தே. எப்பா இந்த பந்தக்காலை நடுறதுக்கா நீ சென்னையில் இருக்கிறவங்களெல்லாம் வர வைக்க போற? சென்னையில மட்டும் இல்ல, நம்ம ஊர் ஆளுங்களை கூட வர வைப்பேன். எல்லாருக்கும் சோறு போட்டு அனுப்புவேன் நான். சும்மாவா நம்ம வீட்டு கல்யாணம் பாச்சா? அப்படியெல்லாம் எல்லாத்தையும் ஏப்ப சாப்பியா விட்டுறக்கூடாது. ஒரு விஷயத்தையும் அப்படியே பெருசா பண்ணணும். எப்பா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுப்பா. நீ இந்த மாதிரிலாம் பண்றதுனால தான்ப்பா ஊரே கண்ணு வச்சுன்னு கிடக்குது. அதனால தான் இஷ்டத்துக்கு பிரச்சனை மேல பிரச்சனையா வருதுன்னுக்குது. நீ பாரு, நம்ம வீட்டு ஆளுங்களை வச்சுக்கினே பந்தக்கால நட்டமா, சாமி கும்பிட்டோமா, முச்சம்மான்னு இருக்கணும் சரியா? அதை தாண்டி வேற எதையும் செய்யக்கூடாது. நம்ம இப்படி சொல்லிட்டீங்க, நாளைக்கு நல்லா தடல் புடலா ஊருக்கே விருந்து போடலாம்னு நினைச்சேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா, நம்ம வீட்டோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். ஊரார கூப்பிடுறேன்னு நம்ம பெருந்தன்மையா நல்ல மனசோட எல்லாரையும் கூப்பிடுவோம். ஆனால் அதுக்கு என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்ட கையில் ஈரங்காயறதுக்குள்ளவே நம்மளை பித்தி தப்பு தப்பா பேசிட்டு போவாங்க. அதனால உற்று அதெல்லாம் வேணாம். இந்த கல்யாண சோறு போடுவோம்ல, அப்போ வந்து துண்டு போட்டாலாம். இப்போதைக்கு யாருக்கும் எதையும் நீ போட தேவையில்ல. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்கம்மா அந்த ஆளுக்கு. நேற்று நைட்ல இருந்து நான் கூட அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எங்க என் பேச்சை கேட்கவே இல்லையே. எல்லாரையும் கூப்பிட்டு சோறு போடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. கல்யாணம்னா அடிக்கடியா வைக்க முடியும், எப்பயாச்சும் ஒரு தடவை தான் நடக்குது. அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஒரு விஷயத்தையும் பெருசா பண்ணோம்னா தானே நல்லா இருக்கும். அதனால தான் நான் அப்படி சொன்னேன். செய்ய போற கல்யாணத்தையே நீ பெருசா தான் செய்ய போற. அப்புறம் என்னத்துக்குப்பா நடுவில் இருக்கிற சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் நீ பெருசு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஊற்று சரியா? நான் போய் வரேன். நாளைக்கு பந்தக்கால் நட்டுறோம்னா எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. போயிட்டே மூங்கிலு கொம்பு ஒன்று நல்லா அழகாக பார்த்து வாங்கிட்டு வந்துருங்க. நாளைக்கு பூஜை பண்ணி அழகாக நட்டுருவோம். சரிங்கம்மா. மனசே இல்லாமல் ஒத்துக்குது பாரு. சரி நான் போயிட்டு வரேன். சொல்றவங்க சொன்னதாண்டா அடங்குற நீ. சரி வீடே, அம்மா சொன்னதுலயும் பாயிண்ட் இருக்குது இல்ல. நந்தினி கல்யாணம் நின்று போனதுக்கு எல்லாம் நான் பேச்சு பேசிட்டோம். சரி விடு, நான் யாரையும் கூப்பிடல. சரியா, அப்ப சென்னையில இருந்தாவது எல்லாரையும் வர வச்சிருவோமாடா? ஏங்க சென்னையில இருந்து மட்டும் யாருங்க வர முடியும்? ஷில்பா வீட்லயும் பந்தக்கால் நடுறாங்கல்ல. மீனாவும் நேற்று நைட்டே அங்கே போய் ஸ்டே பண்ணிட்டா. இந்த பதன் இங்கே இருக்கிற மாதிரி அசோகன்னு மீனெல்லாம் அங்கே இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து நாளைக்கு பந்தக்கால் நட போகிறாங்க. நம்ம வீட்டில் நம்ம நாளைக்கு பந்தக்கால் நட்டுடலாம். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த நாள் பூஜை எல்லாம் ஸ்டார்ட் ஆகும்ல. அப்போ நம்ம எல்லாரும் இங்கேருந்து கிளம்பி போயிடலாம் வழக்கம் போல. சரி ரைட்டு விடு. ஆனா பார்வதியா, கல்யாணத்தை எல்லாத்தையும் நம்ம முறைப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நீ நான் எல்லாத்தையும் ஷில்பா பக்கம் விட்டு கொடுத்துட்டா. ஏங்க நான் எதையும் விட்டு கொடுக்கலங்க. கல்யாணம் நம்ம முறைப்படி தான் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி நடக்கிற சடங்கெல்லாம் அவள் முறைப்படி அவள் நடத்திக்கிட்டோம். அவ்வளோதான். நம்ம போய் பங்கு எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். சூப்பர்மா பார்வதியா, அப்ப போட்டி ஆரம்பிச்சிருச்சு போல. நீ வேற என்ன, போட்டியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியா? சரி, நலங்கு வைக்கிறப்ப பொண்ணியும் பையனையும் பக்கத்துல உட்கார வச்சு நலங்கு வைக்கிறேன்னு சொல்லுவலே ஷில்பா, அதெல்லாம் உனக்கு சரிதானா? அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேனே. மாப்பிள்ளைக்கு தனியாக தான் நலங்கு வைக்கணும். அதெல்லாம் அர்ச்சனா வீட்டில் நலங்கு வச்சிடலாம். அப்ப இதுக்கு பேர் போட்டி தானே? அண்ணா இது போட்டியெல்லாம் இல்லைண்ணா, இதுதான் முறையே. மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடுன்னு தனித்தனியாக தான் நலங்கு வைக்கணும். அப்புறம் பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் சேர்ந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு மாப்பிள்ளைக்கு நலங்கு வச்சுட்டு வருவாங்க. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் சேர்ந்து பொண்ணு வீட்டுக்கு போய் பொண்ணுக்கு நலங்கு வச்சுட்டு வருவாங்க. இப்படி தான் மாறி மாறி பண்ணிக்கணுமே தவிர மாப்பிள்ளையும் பொண்ணையும் பக்கத்தில் வச்சு எதையும் செய்யக்கூடாது. அது சரி, அப்ப இந்த தடவை நம்ம வீட்டு கல்யாணம் டபுள் தமாக்காவா? தமாக்காவோ கிமாக்காவோ நான் எல்லாத்தையும் மாறப்படி தான் செய்வேண்ணே. சரிம்மா தாராளமா செய். சரி டீ ஆறிட்டு போகுது, 2 பேரும் குடிச்சிருங்க. கடகடன்னு டிஃபனை பண்ணிட்டு சாப்பிட்டு எல்லாரும் கிளம்புவோம். ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சாதான் கரெக்டா இருக்கும். நானே இவனா தான் வெளியே போய் மூங்கில் கொம்பை வாங்க போறான். நீ எங்க போற? வெறும் மூங்கில் கொம்பை வாங்கி வந்துட்டா போதுமா? பூஜை பொருள் எல்லாம் வாங்க வேணா? எங்க கிட்ட சொல்லு, நாங்க வாங்கி வந்து தரோம். எதுக்கு? நானே போய் வாங்கிக்கிறேன். அப்புறம் நான் கட்டி மஞ்சள் வாங்கி வாங்கன்னு சொல்லுவேன், நீங்க தூள் மஞ்சள் வாங்கி வந்து குடிப்பீங்க. பெரிய கற்பூரத்தை வாங்கி வாங்கன்னு சொன்னா நீங்க பட்டன் கற்பூரத்தை வாங்கி வருவீங்க. எதுக்கு தேவையில்லாத எனக்கு டென்ஷனு? நானும் சுகுமே போய் வாங்கிக்கிறோம் எல்லாத்தையும். ஏன் ரொம்ப படிக்காதிரி டீச்சரே, எல்லாம் ஒண்ணு தானே? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. போங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த லேடிஸுங்க இருக்குதுங்களே, எல்லாத்தையும் அப்படியே பார்த்து பண்றோங்கிற பேர்ல நம்மள டார்ச்சர் பண்ணுங்கடா. சரி, இந்த கார்டன் ஏரியாலையும் டெக்கரேஷன் பண்ணணுமா சார்? இல்ல பண்ண வேணாம்ப்பா, நாங்க மொட்டை மாடியிலேயே உட்காந்து பூஜை பண்ணிக்கிறோம். ஒய் சார், வெயில் அடிக்குமே, பரவாயில்லப்பா, கூட பூச்சிக்கிறோம். செம்ம ஃபன்னா பேசுறீங்க சார். டேய், என்ன விளையாட்டா இருக்குதா உனக்கு? நாளைக்கு பூஜை இருக்குது, டெக்கரேஷன் பண்ணணுங்கிற, இங்க பண்ணணுமா அங்க பண்ணணுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நாங்க என்னடா சொன்னோம் போன்ல உனக்கு? சார், ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க ஃபோன் பண்ணி சொன்னீங்க, அதெல்லாம சார் ஞாபகம் இருக்கும். அதனால தான் 2 நாளைக்கு முன்னாடியே லொகேஷனுக்கு வந்துருக்குறோம். நீங்க சொன்னீங்கன்னா நாங்க அதுக்கேற்ற மாதிரி டெக்கரேட் பண்ற போறோம். இப்போ நான் போன்ல சொன்னப்போ அப்படியே எல்லாத்தையும் சரி சார் நான் பண்ணிடுறேன், நான் எல்லாத்தையும் நோட் பண்ணி
பண்ணியிருக்கேன்னு சொன்னா நோட் பண்ணதான் சார். ஆனா அதை நோட்டை ஆஃபீஸ்லயே வச்சுட்டு வந்துட்டேன். நான் விளையாடுறியா நீ? சந்தோஷ் டென்ஷன் ஆகாதீங்க விடுங்க. எப்ப தம்பி உங்க மேனேஜர் இருப்பாரு அவர் வரலையா? அவர் வந்தா தான் கரெக்டா இருக்கும். போன முறை எங்கேஜ்மெண்ட் வெட்டிங் எல்லாத்துக்கும் அவர் தான் வந்து பண்ணி கொடுத்தாரு. அவர் வரலையா இப்ப? மேடம் அவர் கொஞ்சம் பிஸியா இருக்கிறாரு மேடம், அதனால தான் நான் வந்தேன் மேடம். சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட் டைம் நீங்க எப்படி டெக்கரேட் பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணா போதும். இங்க பண்ணணுமா அங்க பண்ணணுமாலாம் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ்ல இருந்து கார்டன் ஏரியா வரைக்கும் ஃபுல் டெக்கரேஷன் பண்ணணும் சரியா, வித் லைட்ஸோட. சரிங்க மேடம், இப்படி ஈஸியா சொல்லிட்டீங்க மேடம் நீங்க. ஆனா சார் தான் மேடம் ரொம்ப கோச்சிக்கிறாரு. சரிப்பா நீ வீட்டை போய் நல்லா சுத்தி பாரு, அப்பதான் உங்களுக்கும் ஐடியா கிடைக்கும். அதுவும் இல்லாம லாஸ்ட் டைம் நீங்க டெக்கரேட் பண்ணிட்டு எல்லாத்தையும் போட்டோ எடுத்தீங்கல்ல, அந்த போட்டோ கூட ரெஃபரன்ஸா வச்சு பண்ணிக்கோங்க. சூப்பர் மேடம், பிரில்லியன்ட். நீங்க செம்ம ஐடியா கொடுக்குறீங்க. அவ ஐடியா கொடுக்கறதுக்கு தான் நீ சம்பளம் வாங்குறியா? டேய் போடா போய் வேலையை பாரு போ. கோச்சிக்காதீங்க சார், போறேன். தம்பி இந்த ஜூஸை குடிச்சிட்டு போ. வேணாம் மேடம், அவருக்கே கொடுங்க. அவரு தான் ரொம்ப ஹாட்டாகிறாரு. ஏன் சந்தோஷ் காலையிலேயே இவ்வளோ கோவப்படுற? வந்ததுல இருந்து சும்மா நொய் நொயின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாம்மா. எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம போன்ல அன்னைக்கு நான் அவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். 1க்கு 10 முறை சொன்னேம்மா நான். எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டேன்னு இங்க வந்துட்டு ஒன்னொன்னுத்துக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி விடு, காலையிலேயே நாளை இப்படி ஆரம்பிக்காத, நல்லா இருக்காது. சரிங்கம்மா. நந்துமா நீ சாப்பிட்டியா? அக்கா தோசை போட்டு கொடுத்தாங்க அத்தை, சாப்பிட்டு தான் வந்தேன். சரி இந்தா நீ ஜூஸ் குடி. இப்பதான் அத்தை தோசை சாப்பிட்டேன், அதனால எனக்கு ஜூஸ் வேணாம், அப்புறமா குடிச்சுக்கிறேன். இல்ல உங்க புள்ளிக்கு கொடுங்க, அவர் தான் உண்மையிலேயே ரொம்ப டென்ஷனா இருக்கிறாரு. அதுவும் சரிதான், இந்தடா ஜூஸ் குடி. எனக்கு ஜூஸ் எல்லாம் வேணாமா. காலையிலே இவ்வளவு சலிச்சுக்காதரா. சரி அப்புறம் அம்மாவை கொஞ்சம் கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறா. எங்கம்மா போகணும்? பூஜை கடைக்கு வரையும் போகணும்டா. பூஜை கடையா? ஏன் அதான்டி பூஜை பொருள் எல்லாம் விற்பாங்கல்ல அந்த கடை. சரிங்க அத்தை சரிங்க அத்தை. பூஜை பொருள் எல்லாம் வாங்க போறீங்களாமா? இல்ல சொப்பு சாமா வாங்க போறாங்க, நல்லா உட்காந்து விளையாடுங்க. பாருங்கம்மா அவள. என்ன பாருங்கம்மா அவள, பின்ன பூஜை கடைக்கு போகலான்றாங்க உங்க மெம்மி. அப்ப பூஜை பொருள் வாங்காம வேற என்ன வாங்குவாங்க? என்ன கேள்வி கேட்டுக்கிறீங்க நீங்க? அதானே. நீங்களுமா? சரிடா சலிச்சுக்காத, வா போயிட்டு வந்துருவோம். உன் அப்பாவை தான் காலையில கூப்பிட்டேன், வர முடியாதுன்ட்டாரு. அப்புறம் உன் தம்பி இருக்கானே, அவனை நம்பி அவன் கூட வண்டியில போகவே முடியாது, எங்கேயாச்சும் கீழே தள்ளி விட்டுருவான். அதனால நீ என்ன பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வந்துருப்பா. சரிங்கம்மா, நம்மளே போயிட்டு வந்துடலாம் வாங்க. ஐயோ அத்தை உங்க புள்ள சிரிக்கலாம் செய்யறாரு. எப்போ ஓடி சும்மா கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காத. நீ வரியா எங்க கூட? சரிங்க அத்தை போலாம். அப்படியே காயத்ரியும் கூட்டிட்டு போயிடலாம். அப்புறம் நீங்க என்ன கூப்பிட்டீங்க, அவளை கூப்பிடாம போயிட்டீங்கன்னு கோச்சிக்கு போறா. கரெக்ட், நல்ல வேலை. ஒரு சின்ன சண்டையில இருந்து என்ன காப்பாத்திட்டடி. அவளையும் கூட்டிட்டு போயிருவோம். பரவாயில்லடி, வெயில் கம்மியா இருக்குது, நேரத்தோட போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். சரி பாரு. என்னம்மா நடந்து போயிட்டு இருக்கீங்க எல்லாரும்? வேற எப்படிக்கா போவாங்க? இல்ல வழக்கமா நீங்க கார்ல போய் தான் அதிகமா நான் பாத்துக்கிறேன், அதான் கேட்டேன். அப்படி நான் கார்ல அதிகமா போய் நீங்க பாத்தீங்க. பெரும்பாலும் நீங்க அப்படித்தானம்மா போவீங்க. தபரே சும்மா எதையாவது ஒன்று சொல்லணுங்கிறதுக்காகலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, சொல்லிட்டேன் அவ்வளோதான். எதமோ நான் கார்லயே பறந்துங்க இருந்தேன் நான் இந்த ஊருக்குள்ள, நீங்க பாத்தீங்களா? எதுனால நான் இந்த ஊருக்குள்ள நடந்து போயிட்டு நடந்து தான் வந்துருக்கிறேன். யார் வீட்டுக்கு போனதுனாலும் சரி, கோயிலுக்கு போனதுனாலும் சரி, கடைக்கு போனதுனாலும் சரி, என்னை எல்லாரும் இங்க நடந்து போய் தான் பாத்துருக்குறாங்க. அது நான் கார்லயே போவீங்கிற மாதிரி பேச்சு உங்களுக்கு. பாரு டென்ஷன் ஆகாது. பின்ன என்னடி போறவங்களை வழி மறிச்சு வெறுப்பேத்திக்கினேன்? இது தேவையில்லாத பேச்சு தானே இதெல்லாம். பார்வதியே உங்க வீட்டு கல்யாணம் நின்று போச்சுங்கிறதுக்காக எதுக்கு போறவங்க வரவங்க மேலெல்லாம் வெறுப்பு காமிச்சுன்னு இருக்கிற? நான் உன்னை கார்ல அதிகமா பார்த்தேன்னு தானே சொன்னேன், வேற எதனா சொன்னா? பாருங்க தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டாதீங்க. நான் உன்னை எங்க வீட்டு கல்யாணம் நின்று போச்சுங்கிறதுக்காகலாம் வெறுப்பு காட்டல. நீங்க வெறுப்பேற்றுற மாதிரி பேசுனீங்கன்னா உங்களுக்கும் வெறுப்பான பதில் தான் வரும். சரியா? அமைதியா போற வேலையை பாருங்க. சரி சரி கோவப்படாத பார்வதி. ஒரு கல்யாணம் நின்று போனா என்ன, இன்னொரு கல்யாணத்தை நல்லபடியா நடத்த போறீங்க. அதுக்காகத்தானே இப்ப வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதை நல்லா சிறப்பா செஞ்சுட்டு போங்க சிரிச்ச முகத்தோட. சரியா? நான் வரேன். எப்படி பேசிட்டு போகுது பத்தியா திமிரு பிடிச்சது? சும்மா இரு பார்வதி, அவங்களுக்கு கேட்டுற போது கேட்கட்டோண்டி. அதனாலதான் நான் கத்தி பேசிட்டு இருக்கிறேன். எப்படி பேசிட்டு போறா பரவ? நான் கூப்பிட்டேன்டி இப்ப அவளை என்கிட்ட நின்று பேசிட்டு போனேன். அவளா வந்தா இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு போய் நேக்கிற பரவ பாட்னு. பாரு ரோட்ல நிக்கிறோம் பாரு, இப்படி எல்லாம் கத்தாத, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நம்ம கடைக்கு போலாம் வா. நீ எதுவும் நின்று பேசாதீங்க. நான் பாட்டுன்னு பேசாம தரடி போய் நிறுத்தேன். என்ன நிக்க வச்சு கல்யாணம் நின்னுச்சுன்னு வயிற்றுச்சலா வருது எனக்கு. சரி சரி கோவப்படாத, வா நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம வீட்டில் இன்னொரு கல்யாணம் நடக்க போகுது, அதை நல்லபடியாக நம்ம பண்ணணும்ல. அதுக்கு நம்ம எல்லா வேலையும் செய்யணும்ல. நீ வா நம்ம போகலாம் வா. ஆமா அத்தை டென்ஷன் ஆகாதீங்க அத்தை, எனக்கு உங்களை இப்படி பார்க்கறதுக்கே பயமா இருக்கு. பயமா இருக்குதா? என்னடி உன் புள்ள பயப்படுறான்? அடியே அமுலு பேபி மாரி வளர்த்தா இப்படி தாண்டி சின்ன சண்டைக்கெல்லாம் பயந்துன்னு கிடக்கணும் உன் புள்ள. கொஞ்சமாவது தைரிய சரியா வளர்த்து விட அவனை. சரி சரி நீ வா, டென்ஷன் ஆகாத, வா போலாம். எனக்கே உன்னை பார்த்தா பயமா இருக்கு. அவன் பயப்பட மாட்டானா? அது சரி, தாயை போல புள்ள நூலை போல சேலன்னு சும்மாவா சொன்னாங்க? வாங்க வந்து தொலைங்க என் கூட. தினேஷே வாப்பா போலாம். சரிங்கம்மா, உண்மையிலேயே பயமா இருந்துச்சுமா, அதான் அப்படி சொன்னேன். சரி சரி பயப்படாத, இதெல்லாம் வெறும் சாம்பிள் தான்டா. இன்னும் போற வழியெல்லாம் பாரு, அத்தை நிறைய சண்டை வலிக்கும். அதுவே வலிக்கலனாலும் இந்த மாதிரி தன்னாலும் வலிச்சிட்டு போவாங்க. அப்ப நான் வீட்லயே இருந்திருக்கலாம் போல, தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டேன். இதெல்லாம் நீ வரதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். சரி வா வா, எங்களுக்கும் கொஞ்சம் கம்பெனியா இருக்கும் வா. சரிங்கம்மா. அங்கேயே நின்று பல்ல காமிச்சுட்டு இருக்கேன் ஆத்தாலம் புள்ளியா, வரீங்களா இல்லையா? இதோ வந்துட்டோம். அழகே பொறாமைப்படும் பேரழகே, வேற யாரு? மணிமேகலை தான்.
ஏய் நடி தனியா பேசுனுக்கிறா? அறிவு கட்ட நாயா சாணி மூஞ்சியா எவ்வளவு தைரியம் இருந்தா நீ உள்ள வருவீங்க நாயா கதவு தட்டிட்டு தானடா வரணும். ஐயோ வாய பராதுக்கே, என் நாயா கது திறந்து தாண்டி இருந்தது, அதனால தான் வந்தா. சீ கதவை மூடி வச்சிருக்கணும். இந்த காயத்ரி ஜூஸ் எடுத்துட்டு வருவாளே டிஸ்டர்பன்ஸா இருக்க போதுன்னு கதவை திறந்து வச்சேன், அது தப்பா போச்சு. சரி சரி நீ வெளியே போ. அப்படியெல்லாம் போக முடியாது. ஏதோ நான் வரும்போது அழகே பொறாமைப்படும் பேரழகுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, அதை கொஞ்சம் காட்டு பார்த்துட்டு போயிடுறேன். அதெல்லாம் காட்டுறதுக்கு இல்ல போடா. முடியாது, நான் பார்த்துட்டு தான் போவேன் அந்த பேரழகு. நீ கொஞ்சம் திரும்ப. சனியனே, நீ திரும்பல நான் வரேன்டி. அங்க வானாண்டா வந்துட்டேன். ஐயோ, என்னடி இது? ஏன்டா அப்படி பண்ற? நல்லா தானடா இருக்கிறேன். இதே நல்லா இருக்கியா? அடியே சண்டலியா, கண்ணாடியா பார்த்துதான் இதெல்லாம் பண்ணியா? ஆமாம், என் அழகு முகத்தை கண்ணாடியில் பார்த்து பார்த்து தான் ஒன்னொன்னா செய்தேன். அப்படி என்னடி செஞ்ச? காயத்ரி வாடி வாடி, இங்க வந்து பாரு, இங்க வந்து பாரு, அப்பதான் தெரியும் அது என்ன பண்ணிச்சுன்னு. என்னடா அவ்வளவு எக்ஸைட்டா பேசுற? அது வர இரு. பாத்தியா? கடவுளே, என்னடியா நீ கூட சிரிக்கிற? சிரிக்காம என்ன பண்ணுவாங்க? நல்லா தான் மேக்கப் பண்ணிருக்க, ஆனா அந்த முன்னாடி இருக்க அந்த 2 முடியை மட்டும் ஓரம் கட்டிடு. இதுதான் நல்லா இல்ல. அது மட்டும் மாடி நல்லா இல்ல, அந்த கண்ணுக்கு மேல பூரா விட்டுருக்கு பாரு, அது கூட தான் நல்லா இல்ல. அப்புறம் அந்த வாய்க்கு கீழே என்னமோ ஒட்டிட்டு இருக்குது, அதுவும் நல்லா இல்ல. பாக்கிறதுக்கே அசிங்கமா இருக்குது. இந்த அந்த 2 முடி கூட கரப்பாம்பூச்சி கால் மாதிரி இருக்குது. ஏ பாருடி என்னன்னு சொல்றான்னு, கரப்பாம்பூச்சி கால் மாதிரி அடி இருக்குது. ஆமாண்டி, மல்லாக்கப்படுத்த கரப்பாம்பூச்சி இப்படித்தாண்டி காலை கையை நீட்டிக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி இருக்கு. என் பொண்டாட்டி எவ்வளவு அழகா கேட்ச் பண்ணிட்ட போய். கரப்பாம்பூச்சி மண்டே மணி மேகல மண்டே. போங்க, ரொம்ப வர பண்றீங்க. நீங்களாம் போயிட்டு நாந்தி நீ கூட்டினு வாங்க, அவதான் எனக்கு கரெக்டா சொல்லுவா. ஏன் நாங்களாவது வாயில சொன்னோம், அவ எல்லாத்தையும் கழிச்சு விட்டு போயிருவாப்ப. கூட்டின்னு வராங்களா, ஒரு வேலை இல்லை எப்படி இந்த மாதிரி கிளியர் பண்றா, எல்லாரும் வந்து பாத்துட்டு போவாங்க. சும்மா இருடா. மணி, இப்ப எந்த பிரச்சனையும் இல்லடி. நான் சொன்ன மாதிரி அந்த முடியை மட்டும் விலக்கி விட்டுரு, ரொம்ப அழகா இருப்பேன். கண்ணில் இருக்கிற ஐலேஷஸ்லாம் சூப்பரா இருக்கு. அப்புறம் உதட்டிக்கீழ அந்த மச்சம் வச்சிருக்கல, அதெல்லாம் அழகா இருக்கு. பிளஷ் எல்லாம் சூப்பரா இருக்கு, அழகா இருக்குடி. தேங்க்ஸ் டி. தேங்க்ஸ் டி. வாய போறதுக்கு நடி வாய் இதெல்லாம் அப்படியே தார் டப்பா மாதிரி இருக்குது. நல்லா சிவப்பு கலர்ல தானடா இருக்குது, தார் டப்பா மாதிரி இருக்குன்ற. அது நீ லிப்ஸ்டிக் போட்டிருக்கிறதுனால சிவப்பு கலர்ல இருக்குது, இல்லைன்னா கரு கருன்னு அப்படியே அந்த தோசை கல் மாதிரில இருந்திருக்கும். அப்படியெல்லாம் ஒண்ணும் முடியாது. இப்போதண்டா அவ்வளவு விருப்பத்துறது. நீ போய் குளிப்போ. குளிக்காம கொள்ளாம எதுக்கு இங்க வந்த? சும்மா தாண்டி இந்த பக்கமா போனேன், இந்த எருமாடு தனியா பேசி நின்றுது, அதனால உள்ள வந்து ஒரு அட்டண்டன்ஸ் போட்டேன். அப்புறம் பார்த்தா பேய் மாரி நின்று இருக்குது. ஆனா அதை உரிய நீ பாத்தியா, மேக்கப்பு கூட இல்லாம எவ்வளவு அழகா இருக்கிற என் பொண்ணுட்டினா, என் பொண்ணுட்டி தான் என் ஜுஜுலி பாப்பு குட்டி பாப்பா. ஏய் வேணா, காரி துப்பிடுவேன், போயிடு வெளியே. பெறமையில பொங்கற பெறவே என் சொல்ல குட்டியா முச்சு குட்டியா அம்மு குட்டியா முச்சு குச்சு குச்சு. ஏய் போடா நான் இங்க இருந்தே. ஏய் நீ என்னடி வெக்கமே இல்லாம அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? துரத்தி விடுறி உன் புருஷனை. சரி சரி டேய் போடாங்கிறது. அவ சொல்றாங்கிறதுக்காகலாம் என்ன துரத்தி விடாத, நான் போக மாட்டேன். காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணாதடா, போடா போய் குளிச்சுட்டு வா போ. சரிடி என் சொல்லு, என் தங்கம், என் வயிறு குட்டி. போடா. போயிட்டு ஐயோ கடவுளே, எப்படி அவனை வச்சு நீ சமாளிக்கிற? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரிலாம். கஷ்டம் தான், என்ன பண்றது, புருஷனா போயிட்டானே. அப்ப எல்லா புருஷங்களும் இப்படிதான் இருப்பாங்களோ? ராகுல வச்சு நீ எதுவும் தப்பு கணக்கு போட்டுறது. எல்லாரெல்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன் ராகுலுமே அவன் எப்ப கொஞ்சுவான், எப்ப என்ன திட்டுவானே தெரியாது, அந்த மாதிரி ஒரு சைக்கோ அது. என்னடி சொல்ற? ராகுலோட திட்டெல்லாம் கூட செய்வானா? சம்டைம்ஸ் திட்டுவான்டி. அவனுக்கு எதனா டென்ஷன் அதிகமா இருந்ததுன்னா என்கிட்ட மூஞ்சி காட்டுவான். அப்படியே நான் கூட அவன் உன்னை சின்ன வயசுல இருந்து ஆசாசியா காதலிச்சு கல்யாணம் பண்ணானே, அதனால பெருசா திட்டலாம் மாட்டான், நீங்க சண்டையெல்லாம் போட்டுக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். அதெல்லாம் வெறியோ லவ் பண்ற வரைக்கும் தாண்டி இந்த திட்டாம இருக்கிறது, சண்டை போடாம இருக்கிறதெல்லாம். கல்யாண லைஃப்னு ஒண்ணு நம்ம வந்துட்டோம்னாலே அப்ப ஏகப்பட்ட சண்டைகள் எல்லாம் வரதான் செய்யும். ராகுலெல்லாம் வேணும்னே சண்டை போடுவான். அந்த நாய் வேணும்னே தான் எல்லாத்தையும் பண்ணும். சரி விடு. அப்ப மனோஜ் எல்லாம் கூட அப்படித்தான் இருப்பாரு என்கிட்ட. வாய்ப்பு இருக்குடி, நிறையவே வாய்ப்பு இருக்கு. நீ என்ன நினைச்ச, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் எல்லா ஆம்பளைங்களும் லவ் பண்ணும் போது இருந்த மாதிரி இருப்பாங்கன்னு எல்லாம் நினைக்காத, அது தப்பு கணக்கு. நானுமே ராகுல் என்கிட்ட அப்படிதான் இருப்பான்னு நினைச்சேன். என்ன கொஞ்சம் தான், ஆனா அதுக்கு இன்னும் சண்டை போடாமலாம் இருக்க மாட்டேங்கிறான். நல்லா தான் சண்டை போடுறான், நல்லா திட்டுறான். அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி எல்லாருமே இருப்பாங்க. சரி என்னமோ போ. எப்படியும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்காச்சும் என் வாழ்க்கை நரகமாக தான் போகும். கண்டிப்பாக நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட சொல்லிடுவேன். நான் பண்ண எல்லா தப்பையும் சொல்லிடுவேன். எவ்வளோ கோவம் வருதோ, எவ்வளோ திட்டணுமோ எல்லாத்தையும் ஆரம்பத்துலேயே திட்டி முடிச்சுக்கிட்டோம். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராகிட்டேன் நான். சரி விடு, இப்போதைக்கு இதை பற்றி பேச வேணாம். நீ அந்த கரப்பாம்பூச்சியை தள்ளி விட்டுட்டு நீ வா, நம்ம வெளியே போகலாம். கரப்பாம்பூச்சியை தள்ளணுமா? அந்த முடியை சொன்னடி, முடியை தள்ளி விட்டுட்டு வா, நம்ம பிரியாக்கா வீட்டில் போயிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கலாம், பசங்களோட விளையாடலாம் வா. சரி எனக்கு ஜூஸ் எடுத்துன்னு வந்து கூட குடிச்சிட்டு வரேன். குட்டி சாத்தானே, வெளியே வந்து தான் குடிச்சிக்கேன், போகிற வெளியில் அப்படியே குடிச்சிட்டு போகலாம் வா. எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து மூஞ்சி மேலேயே வைக்கணும் உனக்கு. எப்படி பேசிட்டு போறா பாரு, ஜூஸ் கேட்டால் உள்ள எடுத்துன்னு வந்து கொடுக்க வேண்டியதானா? சரி நான் வெளியவே போய் குடிச்சிக்கிறேன், ரொம்ப பண்ணா திட்டுவா அப்புறம். எப்பா கடைக்கிட்ட வந்து சேரத்துக்குள்ள வெயில் ஏறிச்சு இல்லடியே.
ஆமா பாரு, நானும் எதிர்பார்க்கல. பரபரன்னு ஏறிடுச்சு பாரு வெயிலு. வானம் நல்லா போக்கு காட்டுதுரி. அது டெய்லியும் அப்படித்தாங்க இருக்குது. அப்புறம் என்னக்கா நம்ம கடை பக்கம் கொஞ்சம் பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் தேவைப்படுதுமா. இந்த பன்னீர், அதுக்கப்புறம் இந்த வெத்தலை, சுண்ணாம்பு, அப்புறம் பாக்கு, இந்த தேங்காய், அதுக்கப்புறம் நெய், அப்புறம் எண்ணெய், அப்புறம் மஞ்சள், குங்குமம், வேற நெடியே கற்பூரம் வேணும், வேற நெடியே ஊதுவத்தி சாம்பிராணி வாங்கிக்க, அப்புறம் விளக்கு திரி வாங்கிக்க, வத்தி பொட்டி முக்கியமாக வாங்கிக்க, ஒரு பாக்ஸே வாங்கிக்க, அதான் கரெக்டாக இருக்கும். சரிடி சுக. ஏம்மா நாங்கள் சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்துருமான்னு. அப்புறம் இந்த பன்னீர் மட்டும் 2 பெரிய பாட்டில் கொடுத்துருமா, சரியா? சரிங்கக்கா. ஒரு பாட்டில் 40 ரூபாக்கா? பரவாயில்லம்மா, 2 பாட்டில் கொடுத்துரு. அது சரி, நீங்கள் வாங்க மாட்டீங்களா என்ன? சில பேர் பாட்டில் கொடுங்கன்னு வாங்க, வேலை சொன்னதுக்கப்புறம் வேணான்ருவாங்க. ஆனால் நீங்களே அப்படி வேணான்னு சொல்லுவீங்களா? சும்மா இருக்கிறவங்கள கூட சொரிஞ்சு விடுறாங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு. பார்வதி, நீ வாங்கு, சரியா? சரிடியே. ஏம்மா நீ எதுவும் பேசாம நாங்கள் சொல்றதெல்லாம் மட்டும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிரு. முதல்ல அந்த கிழங்கு மஞ்சள் இருக்கு தானே மட்டும் பார்த்து சொல்லு. அது இல்லைன்னா நான் வேற கடை பார்த்துட்டு போயினே இருக்கிறேன். ஏன்னா உங்கள் கடையில் அது இருக்காது எப்போவுமே. கோவப்படாதீங்கக்கா, கிழங்கு மஞ்சள் தானே தாராளமாக இருக்குது, வாங்கி வச்சிருக்காரு என் வீட்டுக்காரு. சரிம்மா, அப்போ அதையே முதல்ல பேக் பண்ணு. 1/4 கிலோ பேக் பண்ணிடு. 1/4 கிலோ வேணுமா? தேவையில்லாத கேள்வி இதெல்லாம். ஆமாம்மா, 1/4 கிலோ தான் கேட்டேன். இன்னும் 100 கிலோ கேட்டேன். நான் இப்படி வாய போலகிறேன். நீ இப்போ எத்தனை வரையா இல்லையா நீ? இருங்கக்கா, கோவப்படாதீங்க. பொதுவாக யாரும் அவ்வளோலாம் வாங்க மாட்டாங்கக்கா. 100 கிராம் வாங்குவாங்க, அவ்வளோதான் அதிகபட்சமா. நீங்க 1/4 கிலோ கேக்குறீங்கல்ல? ஓ, உங்க வீட்டுல கல்யாணம் வச்சிருக்கீங்கல்ல, நலங்குக்காக கேக்குறீங்களோ? ஆமாமா, நலங்குக்காக தான் கேக்குறேன். நீ போய் 1/4 கிலோ மஞ்சளை கட்டுறியா இல்லையா? சரிங்கக்கா, கோவப்படாதீங்கக்கா. ஆனா ஏங்கா இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க காலங்கத்துல? ஏம்மா நீ பேச்சை நிறுத்திட்டு வியாபாரத்தை பாருமா, போமா. சரிங்கக்கா, வியாபாரத்தை தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். வரவங்க கிட்ட எப்படி இருக்கீங்க, ஏதா இருக்கீங்கன்னு கேட்கறது உண்டு தானக்கா, அதனாலதான் கேக்குறேன். அதுவும் இல்லாம இவங்க வீட்டுல ஒரு கல்யாணம் வேற நின்று போயிருக்கு. ஏங்கா உங்க பொண்ணு நந்தினி எதுக்கு கல்யாணத்தை நிறுத்துச்சு? ஐயோ பாரு, வாய மூடிக்கின்னு வியாபாரத்தை பாரு. இல்லைன்னு வைய இருக்கிற 4 புள்ளியும் தட்டிடுவேன். மூஞ்சு முகரையும் பறதுக்கு. பா போய் மஞ்சள் எடுத்து கட்டுப்பா. பாரு, ஏன் பாரு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நானும் பொருள் எடுத்து கொடுன்னு சொல்லி நிற்கிறேன். அது பாட்டுன்னு கல்யாணம் நின்று போச்சா? ஏன் இவ்வளோ வாங்குறீங்க? அது இதுன்னு இஷ்டத்துக்கு பேசினே இருக்குதையா? இப்பயும் கூட எனக்கு அப்படியே கடைக்குள்ள போது அதை அடிக்கணும் போட தோன்றியே. சரி நீ டென்ஷன் ஆகாத. நீ இப்படி வா, நீ இப்படி வந்து உட்காரு கொஞ்ச நேரம். நானே எல்லா பொருளையும் வாங்கிடுறேன். தினேஷ் கூட ஜூஸ் கடையில் தான் இருக்கிறான். அவனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வந்து தர சொல்கிறேன். என்ன நீ இங்கே உட்காரு வா. ஆனாண்டி நான் போய் அப்படி உட்காந்துட்டேன்னு உங்ககிட்ட இல்லாத போல கதையெல்லாம் பேசும். நீ திருப்பி எதுவும் வாயம் பேச மாட்டேன். அதனால நானே பாத்துக்கிறேன். நீ உட்காரு கொஞ்ச நேரம். சொன்னாலும் கேட்கற ஆள் இல்லையே நீ தான். அமிதரி, ஏம்மா நீ கட்டினியா இல்லையா மஞ்சளை? எவ்வளவு வேணுங்க கட்டி மஞ்சள்? கட்டி மஞ்சளா கேட்டேன் நானே. கிழங்கு மஞ்சள் தானே வேணும்னா? ஏதோ என் புருஷன் வாங்கி வந்து வச்சுட்டா அப்படி இப்படி நல்லா அளந்து விட்டேன். என்கிட்ட இருக்குதா இல்லையா? இருக்குது. இந்த போய் எடுத்துன்னு வரேன். இன்னைக்கு வியாபாரம் படு ஜோரா போக போகுது. அத்தை, தேவையான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே எடுத்துட்டேன். சரிடா, சக்கரை வாங்குனியா? ஐயோ, அதை மறந்துட்டேனே. சரிங்க அத்தை, எவ்வளோ எடுக்கணும்னு சொல்லுங்க, போய் எடுத்துட்டு வரேன். 3 கிலோ எடுத்துட்டு வரேன். சரிங்க அத்தை, போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் இந்த பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் இங்கேயே எடுத்துக்கலாமா இல்லை நாட்டு மருந்து கடைக்கு போகலாமா அத்தை? இங்கேயே எடுத்துக்கலாம்டா, இங்க நல்லா இருக்கும் எல்லா பொருளும். சரிங்க அத்தை. என்ன ஷில்பா, நான் இங்க இருக்கிறது கூட தெரியலையா? அந்த அளவுக்கு நீங்க தீவிரமா ஏதோ ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போல. ஆமா சௌந்தர்யா, கவனிக்கல. சரி நீ என்ன இந்த பக்கம்? மல்லிகை சாமான் வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன். பரவாயில்லையே, இதெல்லாம் கூட வந்து வாங்குவியா நீ? வேற என்ன பண்றது ஷில்பா, எனக்கு என்ன வீட்டுல எனக்குன்னு போய் வாங்கிட்டு வரதுக்கு ஆளா இருக்கிறாங்க. அதான் வீட்டுல பழையபடி எல்லாரையும் வேலைக்கு கூப்பிட்டுட்டானே ராகுல். எல்லாம் வந்து வேலை செய்யறாங்க தானே? அதெல்லாம் செய்யறாங்க தான். ஆனா அவங்களையெல்லாம் அனுப்பி இந்த பொருளை எடுத்துட்டு வர சொன்னா ஏனோ தானோன்னு வாங்கிட்டு வந்துருவாங்க. இதே இப்ப என் வீட்டுல என் புருஷனோ இல்ல என் புள்ளையோ இல்ல தோ நிக்கிறாளே என் மருமக அவளோ இருந்திருந்தாங்கன்னு வையே, அவங்கள யாரையாவது அனுப்பி வாங்கிட்டு வர சொல்லியிருப்பேன். ஆனா அவங்க தான் யாருமே என் வீட்டுல தங்குறது இல்லையே. அப்ப நானே தானே வந்து வாங்க முடியும். இதோ போட்டாங்கல்ல வெடிய, இதோட ஒப்பாரி வைப்பாங்க. என் வீட்டில் என் புருஷன் இல்லை, என் புள்ளை இல்லை, என் மருமக இல்லை, எல்லாரும் உன் வீட்டில் தான் இருக்கிறாங்கன்னு புலம்பி தள்ள போகிறாங்க. சரி விடு சௌந்தர்யா, எல்லாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வருவாங்க, சரியா? கவலைப்படாத. வருவாங்கன்னு சொல்றதுக்கு அவங்க என்ன எங்கெங்கேயோவா இருக்கிறாங்க? உன் வீட்டில் தானே இருக்கிறாங்க. நீ ஏன் பார்த்து பேசி கூட அனுப்பி விடலாம். இந்த என் புள்ளை என் மருமவெல்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி ஏதோ இங்கே நிற்கிறாங்க. வந்து இவ்வளோ நேரம் இருக்கேன், ஒரு வார்த்தை என்கிட்ட எப்படி இருக்கீங்கன்னு பேசலை. இந்த மாதிரி இந்த பொண்ணு பாட்டு அமைதியாக இருக்கிறா. என் புள்ள அங்கே காரில் அவன் பாட்டு அமைதியாக உட்காந்துருக்கிறான். அவ்வளவுதான் எனக்கு மரியாதை. என்ன பண்றது, எல்லாத்தையும் நான் கேட்டு வாங்கிக்க வேண்டியதா இருக்குது. அத்தை, நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களேன்னு நான் அமைதியா இருந்தேன் அத்தை, அவ்வளவுதான். ஐயோ எம்மாடி, நான் உன்னை தப்பாலாம் இதை சொல்லலாமா? ஷில்பா கேட்டதுக்கு பதில் சொன்னேன், அவ்வளவுதான். நான் உன்னெல்லாம் எந்த தப்பா சொல்லலாமா? சொல்லலன்ட்டு ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வன்ம குடோன்னு இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க போல இருக்குது. என்னம்மா பார்வதி பொண்ணே, தனியா நம்ம பேசிக்கிட்டு இருக்க, திட்டுறியா என்ன? ஐயோ இல்ல ஆண்டி, இல்ல அத்தை, நான் ஏன் உங்களை திட்டு போறேன்? அது சரி, ஆனா உண்மையிலேயே நான் ரொம்ப வருத்தப்பட்டம்மா உன் கல்யாணம் நின்று போன விஷயம் கேட்டதும். நல்லா சிரிச்சுக்கினே வருத்தப்பட்டு இருப்பாங்க போல இருக்குது. அப்படிங்களா அத்தை? எனக்குமே ரொம்ப வருத்தமா தான் இருக்குது அத்தை. சரி விடுமா, கவலைப்படாத. சீக்கிரமாவே உனக்கு சந்தோஷம் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், சரியா? ஒட்டுமொத்த குடும்பத்தாலேயே சாதிக்காத ஒரு விஷயத்த நீங்க சாதிப்புன்னு சொல்றீங்க பாத்தீங்களா?
உங்க கான்ஃபிடென்ட்டை பாராட்டி அவனும் அத்தை. ஆமா அப்படி சொல்ற. கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் நான் ஒரு பெரிய விஷயமா? தோ நீ இப்ப சொல்லு, நான் உனக்கு இப்பவே 10 நிமிஷத்துல கூட கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். இந்த சந்தோஷம் கார்ல தானே உட்காந்துருக்கிறான், அப்படியே கூட்டின்னு போயிட்டு ஒரு கோயில்ல கூட கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவேன் நானு. அப்படி மட்டும் நீங்க பண்ணி பாருங்க, எங்க அம்மா உங்களை சென்னையோட எல்லை வரைக்கும் துரத்தி துரத்தி அடிக்கும். சரிங்க அத்தை. ஆனாலும் நாங்க நல்லா அழகா பொறுமையா கல்யாணம் பண்ணிக்கிறோம் அத்தை. ஒரு 2 மாசம் போட்டோம், அப்புறமா சொல்றேன். சரிம்மா உங்க விருப்பம். ஆனா உனக்கும் சந்தோஷக்கும் கல்யாணம் சீக்கிரமா முடியணும்னு நான் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேம்மா. சரிங்க அத்தை, தேங்க்ஸ். அப்புறம் ஷில்பா, வழக்கம் போல எனக்கு இன்விடேஷன் எதுவும் வரல, இருந்தாலும் பரவாயில்ல, நானே வந்துடுறேன். பாரு சௌந்தர்யா, நான் உனக்கும் சேர்த்து தான் 10 எனக்கு இன்விடேஷன் வச்சுட்டேன் சரியா? அதனால தான் நான் நேரில் வந்து உங்ககிட்ட கொடுக்கல. நீ எப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு வருவேன்னு எனக்கும் நல்லா தெரியும். சரி வீடு, அடுத்து உன் புள்ள கல்யாணம் வைப்பல்ல, அப்பயாச்சும் நேரில் வந்து பத்திரிக்கை வை சரியா? சரி சௌந்தர்யா, எனக்கு இங்கே இன்னும் கொஞ்சம் பொருளெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது, நான் போய் எடுக்கிறேன்னு. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத, நான் போகிறேன். போ ஷில்பா. அப்புறம் இந்த நலங்கெல்லாம் என்னைக்கு வைக்கிறீங்க அதை மட்டும் சொல்லிடு. ஏன்னா என் பொண்ணுக்கு நான் வந்து நலங்கு வைக்கலன்னா நல்லாவா இருக்கும்? சரியா? என்னைக்கு வைக்கிறீங்கன்னு மட்டும் சொல்லு, நான் வந்துடுறேன். 2 நாள் கழிச்சு தான் நான் ஃபோன் பண்ணுறேன் சரியா? அப்போ வந்துடு. சரி ஷில்பா, சரிடி. அப்போ நானும் வரேன், என்ன போய் நானும் கொஞ்சம் பொருளெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு, போய் எடுக்கிறேன். சரி சௌந்தர்யா, போயிட்டு வரேன்டா மருமகளே. கூடி சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வந்துரு, என்ன? போயிட்டு வரேன். எம்மடி நந்தினி, போயிட்டு வரேன்டா. சரிங்க அத்தை. எப்பா பேட் வைப்ரேஷனுப்பா. காயத்ரி, என்னத்த? நீ ஏன்டா அவளை பார்த்தாலே அப்படி பயப்படுற? ஐயோ பிடிச்சி அப்படியே அவங்க வீட்டுக்கு இட்டுன்னு போயிடுவாங்களோன்னு பயப்படுறா போல. வந்து நீ அப்படிலாம் சொல்லாத. சொன்னதுக்கே பயப்படுறா பாருங்க தேவை. நீ அவளெல்லாம் பயப்படாத சரியா? அவளால் உன்னையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் அவளும் முன்ன மாதிரி இல்லை, அவள் ரொம்பவே மாறிட்டா, அதெல்லாம் அவள் பேச்சிலே தெரியுது. ஆனால் என்ன, நீ ராகுல் அப்புறம் உங்கள் மாமனார் எல்லாரும் அங்கே போகாததுனால அவள் அந்த வருத்தத்தில் கொஞ்சம் அப்பப்போ இப்படியெல்லாம் பேசுவாள். மற்றபடி அவள் ரொம்பவே மாறி தான் போயிருக்கா. சரிங்க அத்தை, இப்போ நம்ம அதை பற்றி பேச வேணாம். நீங்கள் வாங்க, நம்ம போய் பொருளெல்லாம் எடுக்கலாம். பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் எடுக்கணும்ல. சரி வாடா போலாம். ஆமத்த வாங்க போவோம், இல்லடுவீங்க இங்கே நின்று ஆட ஆரம்பிச்சிருவா. போடி நடிச்சு, உனக்கு இந்த மாதிரி ஒரு டெரர் பீஸ் மாமியாரா வந்தா தெரியும் அப்போ. சரி சரி சாந்தி, அதனால தான் ஆண்டவன் உனக்கு எக்ஸ்ட்ராவா 2 நல்ல மம்பியரை கொடுத்துருக்கான் சரியா? என்ஜாய் பண்ணதை வச்சு. பாருங்க அத்தை எப்படி பேசுறாவ. உண்மைதானடி, ஒன்று நானே ராகுல வளர்த்தவங்கிற முறையில் நான் உனக்கு மாமியாரம் ஆயிட்டேன். இன்னொரு டி சுகன்யா ஊரில் இருக்கிற அவள் ராகுலோட அப்பாவை 2ஆம் தரமா கல்யாணம் முடிச்சதுனால அவள் உனக்கு மாமியாரம் ஆயிட்டா. என்ன பண்ணுறது, உனக்கு 2 நல்ல மாமியார் இருக்கும்ல, அதை வச்சு நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணிடி. மாமியாருங்களை வச்சு நான் என்ஜாய் பண்ணணுமா? என்னது நீங்க? சரி வாங்க போய் பொருள் எல்லாம் எடுப்போம், நேரம் ஆகுது. எனது என் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி உனக்கும் என் அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லை? வாய்ப்பெல்லாம் தாராளமாக இருக்குது. அதை செயல்படுத்துறதுக்காகத்தான் நான் உனக்கு கால் பண்ணேன், புரியுதா? நான் சொன்னதை செஞ்சு முடிச்சிடு. இல்லை சௌமியா, அதெல்லாம் நல்லா பண்ண முடியாது. அது எப்படி என் கல்யாணம் நாளன்னைக்கு உனக்கும் என் அண்ணனுக்கும் நான் கல்யாணம் ஏற்பாடு பண்ண முடியும்? எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் என்ன நினைப்பாங்க? அப்புறம் என்ன, நீ ஏற்கனவே நந்தினிக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் நின்று போனதுக்கே எல்லாரும் ரொம்ப வருத்தமாக இருக்கிறாங்க. என்னால் முடியாது. நான் என் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் என் வீட்டில் இருக்கிறவங்க கிட்டலாம் பேசி அப்புறம் உனக்கும் என் அண்ணனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். இந்த பஜனையே வேணாம், நான் சொன்னது நீ செய்கிற, அவ்வளோதான். ஒழுங்கு மரியாதையா உன் அண்ணனுக்கும் எனக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணு. இன்றைக்கி போய் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்டலாம் பேசு. அப்படியே நல்ல ஒரு காஞ்சி வரப்பட்டா எடுத்து வைக்க சொல்லு சரியா? நான் ஃபோனை வைக்கிறேன். சௌமியா சௌமியா, ஃபோனை வச்சிடாத. என்ன மணி, சும்மா பேசி பேசி டைமை வேஸ்ட் பண்ணுறேன். நான் சொன்னதை செய்ய, அவ்வளோதான். நான் இப்போ பியூட்டி பார்லர் போகணும், மேரேஜுக்குள்ளே நல்லா க்ளோ ஆக வேணாமா நான்? சௌமியா ப்ளீஸ் சௌமியா, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு சௌமியா. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, என் கல்யாணம் முடிஞ்சதுமே உனக்கும் என் அண்ணனுக்கும் நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ப்ளீஸ் என்ன கொஞ்சோண்டு புரிஞ்சுக்க. என்னால் இப்போ போயிட்டு உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க நல்லா சொல்ல முடியாது சௌமியா. ஏன் எதுக்குன்னு 1008 கேள்வி வரும் சௌமியா. சொன்ன புரிஞ்சுக்க சௌமியா. ஐ டோன்ட் கேர் மணி, நான் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறதா இல்லை. நீ யார்கிட்ட பேசுவியோ என்ன பேசுவியோன்னுலாம் எனக்கு தெரியாது. எனக்கும் சந்தோஷக்கும் உன் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் நடக்கணும். அப்படி இல்லைன்னு வெய்ய, உன் கல்யாணத்தை நான் கண்டிப்பாக நிறுத்துவேன். என் ஃபோனில் இருக்க வீடியோ எல்லாத்தையுமே இப்போவே கூட மனோஜுக்கு நான் அனுப்புவேன். எப்படி வசதி? ஏன் சௌமியா இப்படி பண்ணுற? என் சூழ்நிலையை உனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கல நீ. ஆமாண்டி, யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்க. இதையெல்லாம் நீ தப்பு செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நல்லா என் கூட சேர்ந்து எல்லா வேலையும் பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் என்னடி நல்ல விளையாட்டு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கேன்? ஹே, நான் சொன்னது செய்ப்போ, ஃபோனை வை. என்ன
மணி என்னாச்சு? எதனால இவ்வளவு சோகமா இருக்கிற இப்போ? ஒரு வேலை எல்லாரும் உன்னை விட்டுட்டு கடைக்கு போனதுனால ஃபீல் பண்றியோ? ஏய், இவ தாண்டி வீட்டுல இருக்க போறேன்னு சொன்னா, அதனால தாண்டி எல்லாரும் போயிட்டாங்க. ஏய் மணி, என்னாச்சுன்னு சொல்லு. அக்கா, அந்த சௌமியா கால் பண்ணியிருந்தாக்கா இப்போ. என்னம்மா அவளுக்கு? அந்த அம்மாவால சும்மானே இருக்க முடியாது போல இருக்குது. ஏ மணி, என்னாச்சு? என்ன விஷயம்னு சொல்லு முதல்ல. அவ ஃபோன் பண்ணி எனக்கும் மனசுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அழுதுன்னு அப்படியே வாயில குத்துவ சொல்லிட்டேன். நான் எழுதி நிறுத்தி அப்ப பாருச்சி சொல்லு, வாய திறந்தே. அதானே சொல்லு, அப்புறமா எழுதிக்கலாம். என்ன விஷயம்னு சொல்லு. அக்கா, அவன் எனக்கும் மனோஜுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவளுக்கும் சந்தோஷனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு சொல்றான். அப்படி இல்லைன்னா வீடியோவெல்லாம் இப்பவே மனோஜுக்கு அனுப்பிடுவாளாங்க்கா.